ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம்ங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம் பேசிகிட்டு இருக்கிறது நாஸ்ரி. இன்றைக்கும் விளையாடுறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சூப்பருங்க. என்ன பண்ணணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் சிம்பிள் தான். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க. கால் பண்ணி உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்கள பற்றின 5 ஈஸியான கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வின்னர்னு உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பில் உண்டான கிஃப்ட் வவுச்சர் கிடைக்க போகுது. அப்படின்னும் போது நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க 3, 4 அப்படின்ற கொஸ்டின். பட் 5வது கொஸ்டின் அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. டக்குன்னு சொல்லிடுறாங்க, பட்டுன்னு பண்ணிடுறாங்கன்னும் போது சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்களும் யார் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்குமோ ரொம்ப நல்லா தெரியுமோ அவங்களோட பேரை சொல்லி டக்குன்னு வின் பண்ணிடுங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். இனிய மதிய வணக்கம். தஞ்சாவூர் கவிதைராஜ் பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான் பற்றி கேளுங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி ஹலோ சொல்லுங்க. திருடா திருடா அப்படின்ற திரைப்படம் இருக்குல்ல, இந்த படத்துடைய கதாநாயகி யாரு? இது ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் வெளியான திரைப்படம். ஹீரா. ஹீரா என்பது சரியான பதில். உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? ஏஆர் ரஹ்மான் இசையில ரம்பா நடிச்ச படம் பேர் என்ன? காதலர் தினம். இல்லை, உழவன் என்பதுதான் சரியான பதில். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. சூப்பர். அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம். 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 உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? சிதம்பரம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். என்ன படம் இந்த வசனம்? அடடா, இந்த வசனத்துடைய படம் தெரியலையா? போத்து என்பது சரியான பதில். ஆமா, லேட்டா சொல்லக்கூடாது, சீக்கிரமா சொல்லணும். சரிங்களா? உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல ஏன் வழி தனி வழி அப்படின்ற வசனம் எந்த திரைப்படத்துல வந்துச்சு? அண்ணாமலை இல்லை, படையப்பா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக நம்ம காலர் யாரு? வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ ஹலோ வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம், பேசுங்க. என்னங்க பேச மாட்டீங்க? சிவாஜி பற்றி சொல்லணுங்க. சொல்லலாம், பேசலாம். உங்க பேரு எங்கிருந்து கால் பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க. கலையரசி. சரி, நீங்க டிவி பார்க்காம எங்க கூட பேசுங்க. சிவாஜி அவர்களுடைய கேள்வி கேட்கலாம். சரிங்களா? கரெக்டா பதில் சொல்லணும். கலையரசி நல்லாம்பல பேசலாம், விழுப்புரம் மாவட்டம். சரி, நீங்க டிவி பார்க்காம எங்க கூட போன்ல பேசுங்க. சரிங்களா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி நாடகம் என் மூச்சு, கலை என் வாழ்க்கை. இந்த வசனம் எந்த திரைப்படம்? என்ன சொல்றீங்க? கேட்கல. கேட்கலையா? சொல்லுங்க. நாடகம் என் மூச்சு, கலை என் வாழ்க்கை. இந்த வசனம் எந்த படம்? ராஜ்பாட் ரங்கதுரை என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதான் நீங்களுமே டிவி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட ரொம்ப லேட்டாக தான் பேசுவீங்க. அதனால நீங்கள் அவுட் ஆகிடக்கூடாது. சரிங்களா? அடுத்த காலர் யாரு? வணக்கம். வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம், பேசுங்க. ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி. யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? உங்க பேர் என்ன? என் பேர் பத்மினி. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கமலை பத்தி. கமல்ஹாசன் அவர்களை பத்தின கேள்வி கேட்கலாம். ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க. உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது கமல் அவர்களுடைய நடிப்புல? மூன்றாம் பிறை ரொம்ப பிடிக்குமா? ஆமா. சரி, ஓகே. சரி, ரெடியா இருக்கீங்களா? போலாமா கேள்விக்குள்ள? ஏதோ ஒரு பாட்டு சொல்லுங்களேன், ஒரு ஃபேவரட் பாட்டு. கமல் பாட்டா? கண்ணே கலைமானே. அதான் பிடிக்குமா? சரி, முதல் கேள்வி போலாம். தசாவதாரம் திரைப்படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? ரவி. என்ன ரவி? ரவி. அனில் ரவிபுடியா? ரவிக்குமார். ரவிக்குமார். கேஎஸ் ரவிக்குமார் இல்லையா? ஆமா, சரியான பதில்.
உங்களுக்கான இரண்டாவது கேள்வி மன்மத லீலை. சரிங்களா? மன்மத லீலை இருக்கு இல்லையா, இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் யாரு? ஐயோ தெரியலையே. தெரியலையா? தெரியல. பாலச்சந்தர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? என் பேர் பானுமதி, கைலாசத்துல இருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? நடிகை ஷாலினி பத்தி. நடிகை ஷாலினி பத்தியா? ஆமா. சரி, உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிப்புல? காதலுக்கு மரியாதை. காதலுக்கு மரியாதை ரொம்ப பிடிக்குமா? கொடுப்போம். ரெடிங்களா? பாட்டு ஏதாவது ரொம்ப பிடிக்குமா? பாட்டெல்லாம் பிடிக்கும். எல்லா அஜித் சாதி பாட்டு நல்லா பிடிக்கும். ஓ, எல்லாருக்குமே பிடிக்குமா? உங்க வீட்டுக்கே பிடிக்குமா அந்த பாட்டு? ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகே ஓகே. அப்ப எது கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க, அப்படிதானே? தெரிஞ்சா சொல்றேன், இல்லைன்னா கத்து. சரி, ராஜா சின்ன ரோஜா படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இந்த படத்துல அவங்களோட கதாபாத்திரம் பேர் என்ன? தெரியல. ஷாலினியா? ஞாபகம் வரல. தெரியல. சித்ரா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். இது தாட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ. மதுரை மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன். உங்க பேரு? என் பேர் வந்து முகமது. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். தெரி திரைப்படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? யாரு? தெரி படத்துடைய இயக்குனர் யாரு? அட்லி. சூப்பர். நீங்க டிவி பார்க்காம என் கூட போன்ல பேசுங்க. சரிங்களா? ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ஜில்லா படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார்? ஜிவி பிரகாஷ். இல்லை, டி இமான் என்பதுதான் சரியான பதில். நன்றி. ஜிவி பிரகாஷ் ஏன் சொன்னாங்க? ஒருவேளை தலைவா படத்தோட கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல. ஓகே, ரைட். அடுத்ததான் நிறைய காலர்ஸ் இருக்காங்க விளையாடுறதுக்காக. விளையாடலாம். ஹலோ, வணக்கம். இது தட்டுற தூக்குறோம். பேசுங்க. ஹலோ. வணக்கம். உங்க பேர், எங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. சேலத்துல இருந்து சேலத்துல உமாராணிங்க. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? சிவாஜி சார். சிவாஜி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடிங்க, சொல்லுங்க. வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? பெண்கள் தான் ஒரு குடும்பத்தின் கண்கள். இந்த வசனம் எந்த திரைப்படம்? தெரியலையா? தெரியல. நோ. பாக்யலட்சுமி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நீங்க டிவி பார்த்துட்டே பேசுனீங்கன்னா எங்ககிட்ட ரொம்ப லேட்டாக தான் பதில் சொல்வீங்க. அப்போ அதுக்குள்ள உங்களுடைய வினாடிகள் முடிஞ்சு போயிடும். சரிங்களா? எங்ககிட்ட உடனே பேசணும். ஓகே, வெரி குட். அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம். சரி, நீங்கள் யார் கால் பண்ணாலும் சரிங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நாங்கள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிவி ஒன்று மியூட் பண்ணிடுங்க, இல்லைனா நீங்கள் வெளியே வந்துடுங்க, நம்ம விளையாடலாம். நீங்கள் விளையாண்டு வின் பண்ணணுன்றது ஆசை. ஆனால் நீங்கள் எங்கள் கூட விளையாடாமல் டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பதில் சொல்கிறது லேட் ஆகிடும். சில டைம் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு புரியாமல் கூட போயிடும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஷோவை பார்த்துட்டே இருங்க, ரசிச்சுட்டே இருங்க, சந்தோஷம் தான். நீங்கள் கால் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி அப்படியே நம்மளுடைய புதுயுகம் யூடியூப் சேனல் அப்லோட் ஆகும். நீங்கள் பேசுகிறத நீங்கள் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? சூப்பர். அடுத்தடுத்ததாக யார் அப்படின்னு கேட்போம். நீங்கள் உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை சொல்வீங்க. நாங்கள் அவங்கள பற்றின ஈஸியான 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வச்சர். சரிங்களா? காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராமசாமி, சத்தியமங்கலம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார் பற்றி. விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, புலி திரைப்படத்துடைய இயக்குனர் யாரு? சிம்புதேவன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போதும். சரிங்களா? பீஸ்ட் படம் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்துடைய எடிட்டர் யாரு? தெரியலையா? நிர்மல் என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யார்? வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம்.
யாரு? ஹலோ, யார் இருக்கா? ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? மகாலட்சுமி சார் பேரு. எங்க இருந்து கால் பண்றீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து. சரி, நீங்க ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு பேசுங்க சரிங்களா? ஸ்பீக்கர் போட்டா பேசுறீங்க? இல்ல இல்ல. சரி, ஓகே. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? பாக்யராஜ் சார். பாக்யராஜ் அவர்களை பத்தின கேள்வி கேட்கணுமா? சூப்பர், போமா? ஆ உங்களுக்கான முதல் கேள்வி, சின்ன வீடு திரைப்படத்துல கதாநாயகியாக நடிச்சது யார்? சின்ன வீடு. அனு. ஆ? கல்பனா என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? ஆ ஆ, விட்டீங்க பாத்தீங்களா? சரி, அடுத்த காலர் யாரு? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் வந்து உடுமலைப்பேட்டையில இருந்து கால் பண்றேன். உடுமலைப்பேட்டையில இருந்தா? ஆமா. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? சிவகார்த்தியன் சாரை பத்தி கேளுங்க. சூப்பர், கேட்டுருவோம். ரெடியா இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? என் பேர் அபி. அபி. சரி, போமா? உங்களுக்கான முதல் கேள்வி, ரெமோ திரைப்படத்துடைய இயக்குனர் யார்? ரெமோ திரைப்படத்தின் இயக்குனர் வந்து தெரியலையே சார். தெரியலையா? இதுக்கு முன்னாடி நம்ம ஷோ பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா, இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இல்ல, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காலர் பேசினாங்க இல்லையா? ஆமா. அவங்க என்ன, யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, யாரை பத்தி கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க? அது சொன்னீங்கன்னா ஒரு கொஸ்டின் பாஸ். இயக்குனரை பத்தி, மியூசிக் டைரக்டரை பத்தி. இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு காலர் பேசினாங்கல்ல, அந்த காலர் யாரை பத்தி கேட்டாங்க? அவர் வந்து விஜயை பத்தி கேட்டாங்க. இல்ல, பாக்யராஜ் சாரை பத்தி கேட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பாக்யராஜ் கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஓகே, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? நான் யமனேஸ்வரத்திலிருந்து பேசுறேன். எங்கிருந்து? யமனேஸ்வரம். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஓகே, எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்கலாம் சரிங்களா? ஆம் சரி. உங்களுக்கான முதல் கேள்வி, கொடுப்பதில் இன்பம் கண்டவன் மனிதன், கேட்பதில் இன்பம் காண்பவன் மிருகம். இந்த வசனம் எந்த திரைப்படம்? ரிக்ஷாக்காரன். இல்லை, திருடாதே என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்தது நெக்ஸ்ட் யாரு? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஆஹா, சரி, ஓகே. நீங்கள் கால் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் ஈஸியான கேள்விகளாக கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் தான் வின்னர். அது உங்களோட கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ, யாரை பற்றி நல்லா தெரியுமோ அவங்களோட கேள்விகள் கேட்க போகிறோம். அதனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்கள பற்றின பதில்களை சொல்லிடலாம். இந்த 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சரை நீங்கள் வின் பண்ணிடலாம் சரிங்களா? உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் வின் பண்ணுறது. ஸோ ரொம்ப ஈஸியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல நீங்கள் ரெடினா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட விளையாடுங்க. மத்தியான டைமு, என்னடா அது வெயில் இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சூடாக தான் இருப்பீங்க. உங்கள் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்க போது. பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கரெக்டாக பதில் சொல்லுவாங்களா இல்லையா, கரெக்டாக இருக்குமா இல்லையா, தப்பா அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணலாம். அது இல்லைனா நீங்கள் எங்களுக்கே கால் பண்ணி அந்த கேள்வி கரெக்டான பதில் சொல்லலாம். இல்லைனா அதுவே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். தொண்டை வரைக்கும் வந்துருச்சுப்பா ஆனால் இங்கே வரலப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எத்தனை பேரை நம்ம பார்த்துருப்போம். அதான் விஷயம் சரிங்களா? ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்ன போது டிவிக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளிக்கங்க. அண்ட் அதே மாதிரி வால்யூமை மியூட் பண்ணிட்டு எங்கள் கூட பேசுங்க. திரும்ப நீங்கள் வால்யூம் வச்சுக்கலாம். காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் கார்த்திகேயன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன். சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சாரை பத்தி கேட்கணும் சார். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, பிகில் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தது யார்? நயன்தாரா. சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி போகிறோம். ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா? ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? ஹெச் வினோத். சூப்பர். உங்களுக்கான 3வது கேள்வி, யாருங்க உங்க ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து சவுண்ட் போட்டே இருக்காங்களா? ஆமா ஆமா, உங்க பெட்டு தானே? சரி, நான் வெளில வந்துட்டேன். சொல்லுங்க. ஓகே ஓகே.
உங்களுக்கான மூன்றாவது கேள்வி சரிங்களா? கத்தி திரைப்படத்துடைய எடிட்டர் யாரு? என்ன படம் சார்? கத்தி கத்தி படத்தோட எடிட்டர் யாரு? கத்தி படத்தோட எடிட்டர் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? நன்றி. இன்னும் நிறைய 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 காலர்ஸ் இருக்காங்க, நம்ம கூட விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. தங்கமலர். தங்கமலர். சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். ரெடியா? சொல்லுங்க. புதிய தீர்ப்பு இந்த திரைப்படத்துல விஜயகாந்த் அவர்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? புதிய தீர்ப்பு இல்லைங்களே சார். தெரியலையா? சரி, அவர் இதுல இன்ஸ்பெக்டரா வந்திருப்பாரு, பாக்குறதுக்கு ராஜா மாதிரி இருப்பாரு. என்ன என்ன அவர் பேரு? பாக்குறதுக்கு ராஜா மாதிரி இருப்பாரு, அதுல இன்ஸ்பெக்டரா வருவாரு. இன்ஸ்பெக்டர் ராஜா என்பதுதான் சரியான பதில். நானே உங்களுக்கு சொல்லிட்டேன், இது மாதிரி நீங்க டபால்னு அந்த க்ளூவை எடுத்துடணும், எடுத்து அப்படியே பேரா சொல்லிடணும் சரிங்களா? சரி, ஓகே. ஏன் வின் பண்ண வச்சிடலான்னு பார்க்குறோம், பிடிக்க முடியலையே இவங்கள. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? சங்கரலிங்கம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ரஜினி அவர்களுடைய கேள்விகள் கேட்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? ஆடுபுலி ஆட்டம் இந்த திரைப்படத்துல ரஜினி அவர்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? ஆடுபுலி ஆட்டம். புரியல. மறந்து போச்சா? மறந்து போச்சு. சரி, இப்ப ரஜினின்னு சொன்னமே, அவரோட பேர் என்னவா இருக்கும்? ரஜினி தான். ஆமா, அந்த படத்துலயும் அவரோட பேர் ரஜினி தான் சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி நாளைக்கு கேட்பேன் சரிங்களா? நாளைக்கும் இதே மாதிரி மறக்காம கால் பண்ணுங்க, விளையாடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சங்கரி, நான் மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன். சரி, மெட்ராஸ்ல இருந்தா? யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? பாக்யராஜ். யாரு? பாக்யராஜ். பாக்யராஜ் சார். பாக்யராஜ் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். அந்த 7 நாட்கள் இந்த திரைப்படத்துல கதாநாயகி யாரு? அம்பிகா. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் உங்களுக்காக. பாக்யராஜ் அவர்களுடைய நடிப்புல சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அதுல அவர் என்னவா நடிச்சிருப்பாரு? ஹோட்டல்ல சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம் சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் உங்களுக்காக. புதிய வரம்புகள் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. புதிய வார்ப்புகள் படத்துல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? தெரியலையா? மறந்துட்டீங்களா? கங்கை அமரன் கூட வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, டப் பண்ணிருப்பாரு. தெரியலையா? சண்முகமணி என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்தது யாரு? வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க? கவிதா ஃப்ரம் திண்டிவனம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எனக்கு சுஹாசினி மேடம். சுஹாசினி. சுஹாசினி அவங்கள பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் உங்க நடிப்புல? என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு. என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு பிடிக்குமா? ஆமா, அதுல பாட்டுல சித்திர சிட்டுக்கள் சிவந்த முட்டுக்கள் சிரிக்க கண்டே நீ, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சரி, கிஃப்ட் அனுப்பிச்சேன். சரி, அது வந்து உங்களுக்கு தெரியல. இந்த நம்பர் மணிகண்டன் யாராவது இருக்காங்களாங்க? கிஃப்ட் அனுப்பி இருக்கீங்களா? மணிகண்டன் இருக்காங்களா? தெரியலையே. ரிசீவர் நாங்க எதுவும் கிஃப்ட் ரிசீவ் பண்ணலையே உங்ககிட்ட இருந்து. நாங்க தான் எல்லாரும் கிஃப்ட் கொடுப்போம், நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க, ரிசீவ் பண்ண முடியல. அது அந்த நம்பர் வந்து குள்ள கொடுத்திருக்கேன், அது கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பா வாங்கிக்கிறோம் சரிங்களா? நன்றி உங்களுடைய அளவுக்கு. கேள்விக்குள்ள போலாம் சரிங்களா? கோபுரங்கள் சாய்வதில்லை இந்த படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. படத்தோட இயக்குனர் யாரு? மணிவண்ணன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். ஓகே,
ஓகே. கல்யாண காலம் படம் பார்த்துருக்கீங்களா? இல்லையே. இந்த படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் சொல்லுங்க, பேர் என்ன? படம் பேர் என்னது? கல்யாண காலம். கல்யாண காலம்னா இப்பதான் கேள்விப்படுறேன். சரி, படமே பார்த்தது இல்லையா நீங்க? இந்த படம் தெரியாது. சரி, கீதான்ற கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருப்பாங்க. சரிங்களா? சரி சரி சரி, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பா வாங்கிடுவாங்க. நன்றி, தேங்க்யூ. அப்புறம் நீங்க ஒரு டீ-ஷர்ட் போட்டிருந்தீங்கல்ல அந்த விளம்பரத்துல 75 அதான் என்னோட பர்த் இயர், என்னோட பிறந்த வருஷம். அப்படியா? ஆமா ஆமா, இவ்வளவு நோட் பண்றீங்களே. ஒரு கனெக்ட் இருக்கு, அதனால நீங்களே. தேங்க்யூ தேங்க்யூ. ஆஹா, நான் போட்டிருந்த டீஷர்ட் கொண்டு நோட் பண்ணி சொல்கிறீங்கன்ன போது மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. அந்த ஆடை வேறு நீங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, அடுத்ததாக யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சௌந்தரிங்க சார். ஆ, காஞ்சிபுரம். சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? அஜித். அஜித் அவர்களை பற்றின கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? காதல் கோட்டை படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? தெரியல சார். தெரியலையா? அகத்தியன் என்பதுதான் சரியான பதில். ஓ, ஹாப்பி சார். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றிகள். ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் திங்கக்கிழமை ரெடியாக இருங்க. சரிங்களா? நம்ம விளையாடலாம். அண்ட் இன்றைக்கி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.